காமெடி நடிகர் போண்டாமணி அவர்கள் காலமானார். இவரின் மரணம் தற்போது தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டும் வருகிறது. நகைச்சுவை நடிகர் போண்டாமணி பல தமிழ் படங்களிலும் நடித்து உள்ளார். நடிகர் வடிவேலுவுடன் இவர் நடித்த காமெடிகள் மிக பிரபலம். சமீப காலமாக வடிவேலு டீமில் இருக்கும் பலருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அவர் ஃபார்ம் அவுட் ஆனதால் அவருடன் நடித்த பலருக்கும் சினிமா வாய்ப்புகள் கிடைப்பது இல்லை. இதனால் சிலர் அன்றாட உணவிற்கு கூட கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டு உள்ளது. பலர் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் காமெடி நடிகர் போண்டாமணி பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு வந்து உள்ளார். அவருக்கு பெரிதாக சினிமா வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. காமெடி ரோல்கள் எதுவும் பெரிதாக கிடைக்கவில்லை. திரைப்படங்கள் தவிர சில சின்ன திரை தொடர்களிலும் அவர் நடித்தார். சென்னை பொலிச்சூரில் அவரது குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் அவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். தற்போது நடிகர் போண்டாமணி காலமானார் குறித்து இவரின் மரணம் தொடர்பாக தற்போது விசாரணைகளும் செய்யப்பட்டு வருகிறது. உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். வீட்டில் திடீரென மயங்கி விழுந்த போண்டாமணி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் அனுமதி செய்யப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். அவரின் மரணத்தில் தொடக்கத்தில் சந்தேகம் நிலவியது. திடீரென அவரின் மரணத்திற்கு என்ன காரணம் என்றும் பின்னணியில் என்ன நடந்து இருக்கும் என்று விசாரணைகளும் செய்யப்பட்டது. அவருக்கு 2 சிறு நீரகங்களும் செயல்ந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்து உள்ளார். அவருக்கு கிட்னியில் கல் பிரச்சனையும் இருந்து உள்ளது. அதுவே மோசமாகி கிட்னி செயலிழக்கும் நிலைக்கு சென்று உள்ளது. ஒரு கிட்னி பாதித்த நிலையில் இன்னொரு கிட்னியும் மோசமான நிலையை அடைந்து உள்ளது. இதற்கு அவர் தொடர் சிகிச்சைகளையும் பெற்று வந்து உள்ளார். இந்த நிலையில்தான் தனது வீட்டில் திடீரென மயங்கி விழுந்து இறந்து உள்ளார். அவர் அடிக்கடி டயாலிசிஸ் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் திடீரென அவருக்கு உடல்நிலையும் மோசமாகியுள்ளது. அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லும் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகலாம் என்ற திட்டத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முன் அவருக்கு மயக்கம் ஏற்படவே சம்பவ இடத்திலேயே அவர் பலியாகியுள்ளார். இது இயற்கையான மரணமா என்று மருத்துவர்கள் தரப்பு தெரிவித்ததாகவும் இருந்தாலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளையும் செய்து வருகிறார்கள்.